அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 225 நித்திய விளக்கு. உபதலைப்பு எண் 2 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1497 1498. துன்புறு தத்துவ துரிசலா நீக்கினல் இன்புற என்னுட தேற்றிய விளக்கே. உலகிலும் உடலிலும் நல் ஒளி இல்லாத அசுத்த மலமாசும் விடப்பொருள்களும் சேர்ந்து பலவாகிய கேடுகளை விளைவித்து ஜீவர்களை துன்புறுத்தும் 96 தத்துவங்களாகிய இம்மனித பிறப்புருவில் அருள் விளங்காத அபக்குவ காலத்தில் தத்துவ துரிசுகள் நிறைந்திருப்பதால் துன்பியல் வாழ்வே சூழுகின்றது. துரிசு என்றால் குற்றம். தேக கரணங்களிலே, போகப் பொருட்களிலே, சூழ்நிலைகளிலே பலவாகிய குற்றம் குறைகள் தோற்றிக்கொண்டே இருக்கும். கவனக்குறைவாலும் அறியாமையாலும் பழக்கவசத்தாலும் அறிந்தும் அறியாமல் குற்றம் நிகழ்கின்றன. அவற்றால் கேடும் துன்பமும் விளைந்து வருத்துகின்றன. இத்தீமை செய் துரிசுகளையெல்லாம் விலக்கிக் கொள்ளுதல் எளிதல்ல. முயன்றால் பல குற்றங்களை தடுத்து கொண்டே விடலாம். ஆனால் குற்றங்களே நிகழாமல் செய்து கொண்டு வாழ்தல், அதாவது முக்கியமாக பிணிமூப்பு சாக்காட்டை ஒழித்துவிட்டு வாழ்தல், திருவருளின் பெருந்துணையின்றி அமையாதாம். நம் அகமாகிய ஆன்மாவில் அருள் விளக்கு என விளங்கிக் கொண்டுள்ளார் எல்லாம் வல்ல ஆண்டவர். அந்த பதிதானே நாமாகி இருப்பதை அருள் விளக்கத்தால் தான் அறிந்து கொண்டு இந்த தத்துவ கூட்டத்தில் பட்டும் படாது தாமரை இலை தண்ணீர் போல் இருந்து அருள் வாழ்வு வாழ்வதால் அருள் ஒளி பதிமயமாய் விளங்குவோம். அப்போது தத்துவ கேடுகளால் விளையும் பலவாகிய துன்பங்கள் நம்மை சூழாமல் திருவருளே தடுத்து ஆட்கொண்டு வாழ்விக்கும். அதனால் தீமையற்ற நல்ல இன்பமே சூழும். தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடும் என்பர். அருள் ஒளி தீபத்தை அருளால் கண்டுகொண்டு அது நாமாகி விளங்க நேருகின்றதால் அதனுடைய இயல்பாகிய சச்சிதானந்த அனுபவம் நம்மதாய் விளங்குவது உண்மையாம். இதனால் இந்த நித்திய தீபத்தால் நித்தியானந்த வாழ்வு சேரும் என்பது சத்தியம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.